காய்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன விளையாட போறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர். ஃபர்ஸ்ட் துணிங்க வாங்க சொல்றாங்க, அதை வாங்கியாச்சு. சரி, அடுத்து இங்கே உள்ளே போக சொல்றாங்களே, என்னடா வேலை போகிற மாதிரி சொல்றீங்க? ஓ, இதை எடுக்கணுமா? டெலிவரி இங்கே டக்குனு முன்னாடி இருந்தது காய்ஸ், அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டாச்சு. நம்ம போய் அங்கே செல்ஃபில் வச்சுருவோம். மேலே வச்சுக்குவோம். மேலே வச்சாச்சு காய்ஸ். ரேட் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ சேஞ்ச் பண்ணுவோம்? எவ்வளோ பண்ணலாம்? ஒரு 3 வேணாம், ஒரு 2, ஒரு 0 இல்லை 2, அப்புறம் கேப், அப்புறம் வந்து 0 ஓகே ஓகே காய்ஸ். இப்போ வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் த டோர். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம வாங்க பாருங்க காய்ஸ், நம்மளோட சூப்பர் மார்க்கெட் சூப்பராக இருக்குது. ரோப்ளெக்ஸில் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் இருக்குது, எனக்கு இப்போ தான் காய்ஸ் தெரியும். சரி, பில் போட்டுருவோம். வாங்க ப்ளூ சொக்கா போட்டானே வாங்க. நானே இது பண்ண எத்தனை 1 2 3 6 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 1 ரூபி கொடுக்க சொல்கிறாங்க, அப்புறம் 50 கார்ட்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, போயிட்டு வாங்கினேன். ஓகே காசானே. உங்களுக்கு எவ்வளோ சேஞ்ச் கொடுங்க? 4 இருங்க, 1 2 3 4 ஓகே. அடுத்து என்னன்னா கருப்பு சொட்டா இருங்க, நான் ஒரு வேலை இருக்குன்ட்டு வரேன். பாருங்க இதாங்க நம்ம கடை சூப்பராக இருக்கா. பாருங்க இதுதான் நம்ம கடை. பாருங்க, இந்த இதுவே ஒரு சூப்பர் மார்க்கெட், அப்படியே ஒரு சிமுலேட்டர் கேம் நடந்திருக்கான ரோப்ளெக்ஸ் கேமு. ஓகே, நம்ம உள்ளே போயிட்டு பில் போட ஆரம்பிச்சிடுவோம். பில் எவ்வளோ போடலாம்? கருப்பு சொட்டானே, காடானே 6.00 ஓகே. போயிட்டோம். அடுத்த ஆள் வாங்க. ப்ளூ சொக்கா வாங்கினேன். ஓகே, கடா 4 போட்டு 0.00 போட்டால் சார். ஓகே போயிட்டு வாங்கினேன். என்னென்ன விஏபி என்னக்கா காசாக்க உங்களுக்கு எவ்வளோ செஞ்சிடும்? 3 கிளம்புங்க காய்ஸ். நம்ம கடையில் இனிமேல் ஸ்டாக் இல்லை காய்ஸ். கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பொருள் வாங்கி போட்டுடலாம். க்ளீன் பண்ணணுமா? போய் பார்ப்போம். ஆமாம், க்ளீன் இருக்கு. க்ளீன் சூப்பர். ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ கொடுக்குறாங்க 6 செகண்டில். ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட். ஓகே பாருங்க, நம்ம கடை எத்தனை தாட்டிடா பாருங்க. ஆனால் நம்ம கடைக்கு வந்துட்டு போங்கண்ணா. உங்கள் கடையில் ஸ்டாக் இல்லைன்ற போகிறோம். என்ன ஸ்டாக் இல்லைண்ணா? ஸ்டாக் இல்லாத கிடைக்கும்னா இன்னும் கிடைக்கும். ஓகே, நம்ம ஆர்டர் போட்டுருவோம் போய். ஓகே, என்னென்ன ஆர்டர் போடலாம்? செல்ஃபு அதெல்லாம் வாங்க காசு இல்லை காய்ச்சி இப்போதைக்கு. நம்ம இப்போதைக்கு முதல்ல பொருள் மட்டும் வாங்குவோம். செல்ஃபுக்கெல்லாம் காசு கிடையாது, நம்ம பொருள் மட்டும் வாங்குவோம் இப்போதைக்கு. ஓகே, இவையும் இது கொடுத்து போட்டேனே. இதெல்லாம் லெவல் அப்டேட் பண்ணும். பாக்கெட் வந்தாச்சு. அடுத்து வந்து அப்படியே போய்க்கலாம். என்ன வாங்கலாம்? ஆயில் ஒன்று பேக்கெட்ஸில் ஒன்று, அதில் ஒன்று போட்டு. இன்னும் இதுக்கு பட்ஜெட் இருக்குது. எவ்வளோ இருக்குது? பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. அது எல்லாத்தையும் டிலேட் பண்ணிவிட்டு ஓகே, பட்ஜெட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஒன்று வாங்கிட்டேன். இப்போ எல்லா பொருளும் வந்துடும். எல்லா பொருளையும் நம்ம ஸ்டாக் வைக்கணும். ஸ்டாக் வச்சிடலாம். இது கீழே அந்த அதுக்கு மேலே வைப்போம். ஸ்டாக் ப்ரைஸ் ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்மளோட காசு போடும். 9 வேணாம், 10 எடுத்துக்கிறாங்க. இப்போ 11 எடுத்துப்பாங்களா? 12 எடுத்துக்கிறாங்க. 13 ஓகேவா? அப்போ எவ்வளோ போகலாம்? 19 இல்லைன்றாங்க. அப்போ 10 இல்லைன்றீங்க. முதல்ல வாங்கினாங்கள காய்ஸ் 10 50 இல்லைன்றாங்க. முதல்லையே போட்டிருக்கணும், தேவையில்லாமல் இருக்கட்டும். 30 தான் இது பண்ணுறாங்க. சரி காய்ஸ், அப்படியே இது போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு கடையை ஓப்பன் பண்ணி விடலாம். ஓகே காய்ஸ், எல்லா ஸ்டாக்கையும் வச்சுட்டு எப்படி சூப்பராக க்ளீன் வேறு பண்ணணுமா? இருங்க காய்ஸ், கடைக்கு வெளியே போய் க்ளீன் பண்ணுவோம். சூப்பர் மார்க்கெட் சூப்பர் சேல். சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் த டோர். ஓகே வாங்க காய்ஸ், எல்லா கடையும் ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லா கடையும் இல்லை, நம்ம கடையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு கடையை.
வாங்கண்ணா ப்ளூ சுக்கா என்னண்ணா எடுக்க போகிறீங்க பொருள்? ஒரு சோப்பு எடுங்கண்ணா சோப்பு அது இதுன்னு எடுத்துக்கு போட்டுக்கோங்க. பாஸ்தாக தான் அதிகமாக விட்டுக்கிறாங்க. சரி நம்ம பாட்டுக்கு போவோம் எடுத்துகிட்டு பில் போட. வாங்கண்ணா வாங்க எல்லா பொருளும் இருக்குது. நீங்கள் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு எவ்வளோ நான் சேஞ்ச் கொடுக்கணும்? 6 போங்க. அண்ணா ரெட் சொக்கா வாங்கண்ணா டக்குன்னு. காடாண்ணா 40. ஓகே போயிட்டு வாங்கண்ணா. ஓகே அடுத்து கொண்டப்பட்ட அக்கா என்னக்கா 3 rupees அவங்க சரி டக்குன்னு போட்டுவிடுவோம். என்னக்கா போயிட்டு வாங்கக்கா. என்னடா ரெட் சொட்டை இந்த காடா 9.00. ஓகே போயிட்டு வா. என்னடா எல்லாரும் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறீங்க. சீக்கிரம் தானே பண்ணுறேன். உனக்காடா இரு பில் போட்டுறேன். உனக்கு எவ்வளோ சேஞ்சு போகாடே. காடா கொடுங்கடா சேஞ்சு கொடுக்கணும்ல. நீ கையை உடஞ்சிரும் போட கூட சேர்ந்து வாங்கியாச்சு. சரி போயிட்டு வாங்க. ஓகே நீங்கள் என்னக்கா ட்வின்ஸா ஒரே மடங்கு இருக்கீங்க? அப்போ அந்த அக்காவுக்கு கார்டு தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன். பாருங்க இந்த அக்காவும் கண்ணாடி போட்டோம். என்னடா கண்ணாடி போட்டவங்க கூட நீயும் கண்ணாடி வர இந்த ஆமாங்க கார்டு வாங்க 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க தான் போல. சரி 0 அது கம்மிட்டு போயிட்டு வா. அப்புறம் இப்போ வாங்கினேன். என்னடா ஜம்க்கு எடுத்து போடு. கார்டு 6 rupees 0. ஓகே சோப்பு அது இதுவும் வாங்குறீங்க டக்குனு வாங்க. ஓகே 9.00. ஓகே வாங்க வாங்கிக்கோங்க. நம்ம கடையில் சேல் அதிகமாக போகிறதுனால உனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. காசு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. இருங்க கடை இருங்க பாருங்க உங்கள் பேக்கில் ராபிட் பொம்மையை போட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகே கிளம்புங்க. அக்கோ கண்ணாடி போட்ட அக்கோ. டே முடிஞ்சா டே முடிஞ்சு. ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட் டேயில் இன்னைக்கு எதுவும் செல்ஃப் வாங்கி போட்டுடலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் போட்டுடலாம், முடியலாட்டி அவ்வளோதான். ஐயோ மொட்டை யாரும் எதுக்குள்ளேயே போயிட்டே போல. என்னது க்ளோஸ் கொடுத்துட்டே வாடா. ஓகே அக்கா ஓகே க்ளீனாக பண்ணி விட்டுருவாங்க. கடை அழுக்காக இருந்தால் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. மொட்டை உன்னை இப்போ தான் அதுக்குள்ளே பார்த்தேன். எப்படி வெளியே வந்து மொட்டை தலையில் முடியல அதனால எல்லாம் வாங்குறாங்க. சரி பில்லு போட்டுருவோம். நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் எதாச்சும் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்க. நம்ம கடைக்கு தான் நஷ்டம். ஓகே டோட்டல் 4 டாட்டு 0. அக்கா அடுத்த தாட்டி வாங்க. உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. வாங்கினா ப்ளூஸ் அக்கா நீங்கள் தான் நம்ம கடையில் எப்போயுமே எனக்கு வாங்கி போகிறேன். என்னன்னா இவ்வளோக்கு சில்லறை கேட்டுக்கிட்டு இவ்வளோக்கு எவ்வளோ சில்லறை கொடுப்பாங்க நான் கொடுப்பேன். அடுத்து வாங்கக்கா காணாக்கா என்னக்கா உங்கள் தலையில் முடியிருக்கே அக்கா என்ன வாங்குறீங்க? ஓகே உங்களுக்கு 2 rupees தெரிஞ்சு கொடுத்தாச்சு. வாங்கக்கா அடுத்தக்கா மொட்டை ஆயில் வாங்கியிருக்கு. கார்டு கொடுத்தா காசு கொடுத்தாங்க. போயிட்டு வாக்கா. மொட்டை என்ன ஆயிலா? மொட்டை ஆயில் வாங்கியிருக்காரு. மொட்டை 8 rupeesக்கு. ஒரு ஆயில் 8 rupees தான். இப்படிதான் நினைக்கிறேன். ஆயில் நல்லா ப்ராஃபிட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்கள என்னோட ஒரே மொட்டைகளாக வரீங்க. எதுவும் இது கொடுத்தனால தான் ஆயிடுச்சா என்ன தெரியல. சரி மொட்டை அடுத்த மொட்டை. ஆயில் வாங்கலையாடா? என்ன ஒரே மொட்டைகளாக இருக்குது. ஒரே மொட்டையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மொட்டையாக இருக்குது. நம்ம தலையில் முடி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தலையில் முடி இருக்குது. ஃபோட்டோவில் கூட முடி. ஐயோ மொட்டை குரூப்பு. ஐயோ என்னடா வாங்குறீங்க? எல்லாம் தலையில் எண்ணெயை போட்டு போகாமல் ஏன்டா பாஸ்டாவெலாம் வாங்குறீங்க? சரி ஏதோ பண்ணிட்டேன் போல செட்டிங்ஸில் இருங்க. பில்லை போவோம் ஃபஸ்ட்டு. ஒரே மொட்டையாக வாங்கி எனக்கு மொட்டையை பிடிக்கல. இனிமேல் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வெட்டிங்கடா. இதோட போகணும்டா மொட்டை. நீங்கள் இதுக்கு மேலே வரக்கூடாது. ரொம்ப கோவப்படுத்துறீங்க மொட்டையை வச்சுக்கிட்டு. சரி இவனுக்கு போட்டு விடுவோம். ஒரே மொட்டைகளாக இருக்குங்க. இதே மொட்டை ஐயோ நான் அமுத்தி விட்டேன். லெவல் தாட்டிருக்கேன் போடுறா அப்படின்னு கொஞ்சம் குழம்பிட்டேன். அடுத்து வாங்க மொட்டை ஆயில் வாங்கிட்டு போகிறேன். இனிமேல் எனக்கு கடை கூப்பிட்டே வராதிங்க. மொட்டை வரல கைஸ்.
சொன்ன உடனே மொட்டைங்க வரதில்ல. மொட்டைங்க ஃபோன் போட்டு சொல்லிட்டேன், ஏய் இந்த அண்ணே கடை பக்கத்து வராதுடா, நம்மளை அடிச்சுவாங்க அப்படின்னு அவனே திட்டுறாங்க. வாங்க அண்ணே. அடுத்து ஜென்டில்மேன் வராங்க. மொட்டைங்களா, மொட்டையை அடுத்து வர்றது. நல்ல வேலை மொட்டை மாடமே இருந்தாங்க. கூட மொட்டை தான் வரணும்னு வச்சேன். ஓகே ஜென்டில்மேன் வாங்க. எக்ஸட் பேர் போட்டுருக்கீங்களா? நீங்கள் ஜென்டில்மேன் இல்லை கண்டிப்பாக. உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் கொடுங்க அண்ணே? சேஞ்ச் எல்லாம் வாங்க அண்ணே, டக்குன்னு போனேன். வாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும்? உங்களுக்கு ஸ்கேனர் காய்ஸ், ஸ்கேனருன்ற பாருங்க, கார்டு காய்ஸ், கார்டு. ஆனால் உங்களுக்கு என்னென்னா சிக்கன் பாஸ்தாவாக எடுத்துகிட்டு போங்க. பாஸ்தா 26 ரூபாய்க்கு பாஸ்தாவே வாங்கியிருக்காங்க. சேஞ்சாக வாங்கிட்டு போங்க. பாய், வாங்கிட்டு போங்க. ப்ளூ சொக்கா குரூப்ஸா வாங்கினேன். நான் நீங்கள் மைதா மாவு கோதுமை இது வாங்கிட்டு போறிக்க மாவை. உங்களுக்கு 2.00 ரொம்ப 0 போட்டு போடு. ஓகே அண்ணா ரெட் சொக்கா. என்னடா எல்லோரும் ரெட்டாக வரீங்க? குரூப்பாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க கைஸ். உங்கள் 4.00. அடுத்து உங்களுக்கு கார்டாக இருப்பாங்கன்னு தெரில. இவங்க கேஷ் ஒருத்தவங்க கார்டுனா இன்னொருத்தவங்க கேஷ் இப்படின்னே வராங்க. நான் இவ்வளோ டிக்கி சேஞ்சா? யார் கடையில் உங்களுக்கு சேஞ்ச் இவ்வளோ தராது? நாங்கள் தரலாம்ப்பா. எங்கள் கடையில் வந்து வாங்குறீங்களா கைஸ்? நம்ம கடையில் ஸ்டாக் அவுட்டு. உங்களுக்கு பில்லை போட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே போயிட்டு வாப்பா தம்பி. ஓகே பொருள் எதுவுமே இல்லை கைஸ் இப்போதைக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் தானே மொட்டை வராச்சு. ஏதோ ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் இருக்குது, எதுவும் போடுவான். அப்புறம் ஏதாச்சும் மொட்டைக்காக திரும்ப வந்துடுவேன். மொட்டையாக திரும்ப வர்றது இல்லை கைஸ். மொட்டை மாடமே தெரியுறாங்க. க்ளோஸ் த டோர். ஓகே கைஸ் பொருள் வாங்கப்போம். நம்ம பொருள் இது என்னோட சிப்ஸு. ஆமாம் இது ரியல் லைஃப்பில் வர மாட்டேங்குன்னு இருக்குல்ல கேமு. சிப்ஸு அப்பா என்னடா இப்படி டல்லாக இருக்குது. சிசிடிவி இருக்காது, லைட் ஆன் பண்ணிக்கலாம். சிசிடிவி இருக்கு. என்ன நம்மளுக்கு எதுவுமே இல்லையே. மொபைலில் உள்ளே போனால் ஏதாச்சும் இருக்குமா? இதுங்க போய் பார்ப்போம். மொபைல் ஓப்பன் மொபைல் எதுவுமே இல்லையே. கோடு கேட்குறாங்க, ஏதோ கோடு. இன்வைட் ஃப்ரெண்டாக நம்மளுக்கு தேவையில்ல. செட்டிங்ஸ் இதுக்குள்ளே போய் ஏதோ கொடுத்துட போகிற மொட்டையெல்லாம் வந்துடுவாங்க எனக்கு. ஓகே கடையை விட்டாலும் வெளியே வர முடியுதியா? இது சூப்பராக இருக்கே. அது மொபைல் டெலிபோர்ட்டுக்கு முடக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஓகே ஏதோ கேட்குது. மொபைல்லலாம் இந்த இது கண்ட்ரோல் பண்ண முடியாது போல் சிசிடிவியை. சரி ஆயிடுச்சு. நம்ம இப்போதைக்கு ஸ்டாக் வாங்கலாம். ஸ்டாக் எவ்வளோக்கு வாங்கலாம்? ஏதோ 200 கொடுத்தா இது 200 கொடுத்துட்டேங்க ஆயிடுச்சு. 200 கொடுத்தா அந்த பொருளெல்லாம் அன்லாக் ஆகிடுச்சுன்னு வருது. அன்லாக் பண்ணிட்டேன். அடுத்து ஃப்ரோசன், அதுக்கெலாம் நம்மளுக்கு காசில் ஃப்ரோசன் இது வாங்க ஏதாச்சும் வாங்கணும். சரி எல்லா பொருளையும் ஒரு ஆர்டர் போடுவோமா? ஆர்டர் போட்டால் அவ்வளோ இது இல்லை. சரி 20 ஆயில் ஒன்று ஆர்டர் போட்டுக்கலாமா? ஓகே இது ஒன்று எல்லாத்தையும் ஒன்று போட்டு விட்டுறலாம். வேணாமா? இது ப்ரெட்டெல்லாம் புதுசாக அன்லாக் ஆகிருக்கு. ப்ரெட்டு ஒன்று வாங்கிக்கிறேன். அடுத்து எக்கு ஒன்று இருக்கா. இதுக்கு ரேட் எகுது. காசு இருக்கிறது 115. அதுக்கு ஏற்ற மாட போகலாம். 90 இதுக்கு 95. ரேட் எதுவுமே உங்களால் இது வாங்க முடியாது. இதை கொடுக்குறேனே இது கொடுக்க இது வேறு. ஏதாச்சும் ஒன்று கொடுத்துறேன். ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்றேங்க. ஏதாச்சும் ஒன்று ஏதாவது எக்குக்கு இது தேவையா? எக்குக்கு இருங்க. மில்க்குக்கும் இது தேவை காய்ஸ். இதுக்கு அப்புறம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரிட்ஜு தேவை. ஃப்ரிட்ஜு வேணுமா? ஃப்ரிட்ஜு வாங்கலாம். நம்மள்ட்ட காசு இல்லை. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் அன்லாக் ஆகிருக்குல்ல அந்த பேக்கெட்டி அந்த இதுன்னு அது வரிசையாக இது பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ப்ரெட்டு பாக்கெட்டி எல்லாம் எடுத்தாச்சு. ஒன்று எடுத்தால் போதும்டா. ப்ரெட்டு 2 எடுத்திருக்கேன். வேறு என்ன எடுக்கலாம்? மில்க்கு 2,
நான் மில்க்கு கிச்சன்ல ஃப்ரிட்ஜ் மில்க்கை தோடுறேன் பாருங்க. மில்க்கு எக்கெல்லாம் தோற்றவே கூடாது. ஆனால் அதுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கும். நம்ம இப்போ வாங்குற பொருளுக்கு நம்ம செல்ஃபில் இடம் இருக்கான்னு தெரியல. செல்ஃபை வாங்கணும்னு பார்த்தா இதுவே வாங்கிடுவோமா? காசு இல்லை. ப்ரெட்டை கம்மி பண்ணிட்டு வேறு என்ன வாங்கலாம்? டீ இது ஒன்று வாங்கிக்கலாம். டீ இதனால எக்குறதுடா, எட்ரா டே எக்குறதுடா. சும்மா ஓடு பார்த்தா எக்குறு. இவ்வளோலாம் நம்மள்ட்ட காசு இல்லையே. இவ்வளோலாம் காசு இருந்தால் எங்கே போகிறது? என்ன பண்ணலாம்? சரி அப்படியே போவோம். கீழே இறக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ போய் ஸ்டாக்கில் எடுத்துன்னு வந்துடுவோம். ஆர்டர் போட்டாச்சு. அக்கா கடையை க்ளோஸ் கடைக்கிட்ட வந்து போகுது. ஓகே, ப்ரெட்டு பாக்கெட்லாம் மேலே வைக்கணும். கீழே வைக்கலாம். ஓ இது இங்கே கூட வைக்கலாம். ரேட் ஒரு 10 போட்டு பார்ப்போமா? முடியலை. 30 சாரி 30 போடலான்னு பார்த்தா 30 போட்டு 9 முடியாது, 8 முடியாது. முடியாது போல். சரி, எல்லா பொருளையும் நான் அடிக்காச்சு காய்ஸ். ரேட்டும் செட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லாபத்துக்காக செட் பண்ணியிருக்கேன். ரேட்டெல்லாம் லாபமாக தான் இருக்கும். ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஓகே. க்ளீன் பண்ணி விட்ருவோம். ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ கடையை ஓப்பன் பண்ணலாம். ரெட் சொக்கா. ஓகே காய்ஸ், கடையை வெளியே இருந்து ஓப்பன் பண்ண கொடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் இன்னைக்கான ஃபஸ்ட்டு கஸ்டமர் இங்கே இருங்க. ஒரே மடமே இருக்காங்களே. சரி ஓகே, நம்ம பில் போடுற வேலையை பார்க்கலாம். பில் வாங்க நம்ம கடையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இது மூவெல்லாம் பண்ண வேணாம். நம்ம கடையில் எல்லாமே புது ஐட்டங்க. நேற்று நைட்டு தான் இருக்கணும், இன்னைக்கு காலையில் தான் இருக்கணும் ஸ்டாக்கு. காடா 3600 ஓகே போட்டாச்சு. உங்களுக்கு வந்து இவ்வளோவா? உங்களுக்கு 10,073 பைத்தியம் மாடானா. ஓகே, ஃபிக்ஸு அப்புறம் ஒரு 10. ஐயோ ஆட்டோ. ஆட்டோன்னு கொடுத்தாங்களே இது பண்ணி. டே ரவுடிங்கவே, இந்த ஊரில் பெரிய சொல்லாங்கவே ரவுடி. என்னடா இவ்வளோ சொல்கிற கேட்குற? அப்புறம் நம்மளை அடிச்சு விட்டுற போகிறான். ஈஸியாக போடுவோம் காசை. ஓகே, அடுத்து வந்து ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 10, அப்புறம் ஒரு 25. சாரி 10 25 வாயில் 25 போட்டால் கரெக்டாக இருக்கு. ஓகே, அடுத்து வந்து காடாக்கா டக்குன்னு ஒரு பொருளும் வாங்கிட்டு காடு கொடுக்குறீங்க. நான் டைம் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ இது பண்ணுற கஷ்டப்படுறேன் பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு கார்டு கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்? கேஷ் கொடுங்க. கேஷ் கொடுத்தா கூட பரவாயில்லை. கேஷ் கொடுத்தா கொஞ்சம் சில்லறை தருவேன். பரவாயில்ல, கார்டே கொடுத்துட்டு போட்டோம். பாருங்க, பேசிக்கிட்டே நிறைய பேத்துக்கு பில்லை போட்டு விட்டேன். ஓகே கைஸ், பில்லு போட்டு ஆகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ? 26. ஓகே போட்டாச்சு. அக்கா வாங்கக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? ஓகே பிரெட் பாக்கெட். ஓகே, 7 ஓகே போயிட்டு வாங்க. அவ்வளோ வாங்கண்ணா. என்னண்ணா வேணும்? வணக்கண்ணா. இல்லைங்க, வாங்கண்ணான்னு சொன்னேன். காலில் இருக்கிற வணக்கம் எனக்கு தெரியுது. 80 கொடுத்தாச்சு. அடுத்து வந்து வாங்கினா வெள்ளை சட்டை இல்லை. ஓகே, ஒரு பொருள் வாங்கிட்டு சில்லற அந்த பொருள் அளவு பக்கத்தில் வாங்குறாங்க. பரவாயில்ல, மற்ற பேரில் ஒரு பொருளும் வாங்கிட்டு பல சில்லறை வாங்குவாங்க. இவங்களாச்சும் தப்பாக காசை எடுத்து போடாதரா, அது இது ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்க வேண்டியதுதான். சரி போயிட்டு வாங்க. கருப்பு சட்டா வாங்கினா. கருப்பு சொக்கா 2 பேர் வந்திருக்காங்க. கருப்பு ஜீன்ஸு சொக்கா. உங்கள் பேர் ஜீன்ஸு மாறணும் கருப்பு. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இவ்வளோ போட்டாச்சு. போயிட்டு வா பார்த்தமே. ஓ தம்பியா அண்ணனா நம்மளுக்கு தெரியல. அண்ணா போயிட்டு வாங்க. அண்ணா என்னண்ணா நீங்கள் 2 பொருள் வாங்கியிருக்கீங்களே, பெரிய ஆள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தது. இல்லாட்டி நம்மளை அடிச்சுட போகிறாங்க. பாருங்க காய்ஸ், முறைச்சி பார்த்துட்டு போகிறாங்க. இவர் தான் க்யூட்டான ப்ளூ பாய் 2 பேர் வந்திருக்காங்க. 2 பேரும் வாங்கி நம்ம அடிச்சிடுவோம். அப்புறம் நம்ம 2 பேருக்கு நான் ஒத்தால வைக்க 2 பேர் நம்ம கதையை முடிச்சிட போகிறாங்க. அமைதியாக இருப்போம். அமைதியாக வேலையை பார்த்துட்டு காசை வாங்கி நம்ம பார்ப்போம்ப்பா. அப்புறம் நம்மளை வலை தெரியாது. ஓகே காய்ஸ், இந்த கேம் சூப்பராக இருக்குது காய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கக்கா வாங்க. என்ன இந்த அக்கா இழிக்கிறாங்களா? எனக்கு ஒழுங்காகவே தெரில. கண்ணாடி தான் காய்ஸ். வாயை காணா இந்த அக்காவுக்கு. வாங்க, க்யூட் கேர்ள் அக்கா.
ஓகே இந்த அக்கா தலையில் ரேபிட் போடுற மடக்கு போட்டிருக்காங்க. ஓகே அடுத்த கியூட் கேர்ள் வராங்க. ஓகே அடுத்த கியூட் கேர்ளுக்கு போட்டாச்சு. அடுத்து கியூட் பாய் வராங்கன்னு நினைக்கிறேன். ஒரே கியூட் பாய்ஸாக வராங்க. இவங்க ரவுடி கியூட்டுங்க, வாயை உடச்சிடுவாங்க. நம்ம டக்குன்னு காசை போட்டு இவங்கள அமுச்சு விட்ற வேண்டியதுதான், வேறு வழி எதுவுமே இல்லை. நான் அவங்க நம்மளை உடச்சிட்டாங்கன்னா நம்ம கதி அதோ கதி. வாங்கடா 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 வாங்க வாங்க குட் பாய். ஒரே குட் பாய்ஸாக வராங்க கைஸ். குட் பாய்ஸு குட் கேர்ள்னு சொல்லிட்டு எதுக்கு பசங்கடா பொண்ணுங்கடா அப்படி சொல்லிட்டுலாம் இருக்க வேணாம். டக்குன்னு நம்ம பில்லை மட்டும் போட வேண்டியதுதான். பில் போடுறதுல உங்களுக்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஓகே காய்ஸ், இந்த கேம் சூப்பராக இருக்குது காய்ஸ். எத்தனை தாட்டி சொன்னாலும் ஊப்பில் இப்படி கேம் இருக்கும். நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். நிறைய பேத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஒரே ட்ரெஸ்ஸுக்காக வராங்களே. ப்ளூ பிளாக் ஜீன்ஸு இன்னும் கோமா பாப்பாரே அவர் வரட்டும் வரட்டும். ஓகே இதோட எவ்வளோ போடணும், 10 அப்புறம் 7 அப்புறம் 3 கிளம்புங்கண்ணா. ஏதாச்சும் எப்பயாச்சும் ஒரு தாட்டி ₹1 ₹2 எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு வச்சுக்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம காசு எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம். இருங்க இருங்க, என்னடா இது கடை தாங்க, எதுவும் இருந்த மடமே இருந்துச்சு. ஓகே 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 எதுவும் பண்ண முடியாது. டெலிபோர்ட் அதெல்லாம் தெரியாது. அப்படியே சொக்காங்களா இவரெல்லாம் வேஸ்ட்டுங்க, வாயில உடச்சுடுவாங்க. இவங்க வருங்க அப்படியே இழிச்சிட்டு போகிறாங்க கியூப். ஓகே அடுத்து ரெக்கடா இது வேணும் லைட்டாக மறைக்கலாம். ஓகே உங்களுக்கு என்னடா வாங்கினது ஒரு 50 கடுப்பேற்றுறாங்க. போயிட்டு வாங்க. டோட்டல் இருந்துச்சுன்னா அதுக்கு இவ்வளோ காசு. இதோ 7 போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் யாரா 7 ட்ரெயின் ஆட்டாடா கேட்டேன். ஓகே ஷாப் லெவலப்பா. ஷாப் லெவலப்பா என்ன லெவலப்பா இருக்கு? டெவலப் பண்ண சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. சரி உனக்கு பில்லை போடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கடையை பிடிக்கிறேன் நான். டக்குன்னு கையில் வச்சு போடு போடு போடு. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஓகே காய்ஸ், இங்கே ஒரு அக்கா வந்திருக்காங்க வாங்கியாச்சு. ஓகே போயிட்டு வாங்க அக்கா. நான் உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. வாங்கினே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. கொஞ்சம் திக்கிட்டே நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே நிறைய இது இருக்குது. நீங்களும் வாங்கினா நம்ம கடைக்கு திருப்பி வாங்க. நம்ம கடைக்கு திரும்பி வந்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இவருக்கு பில்லை போடுவோம். பில்லை போட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு டே முடிச்சு காய்ஸ். இன்னைக்கான டே சூப்பராக போச்சு. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய போட வேண்டியது. ஸ்டாஃபுன்ற பாருங்க, ஸ்டாக்கு கடையில் வைக்கிற ஸ்டாக்கு. சரிங்களா காய்ஸ், வர நம்ம கடையை ரொம்ப அப்டேட்லாம் பண்ணணும். நம்ம இப்போதைக்கு ஸ்டாக்கு அது இதுன்னு வாங்கி போடணும். பொருள்லாம் நம்ம பொருள் போட நம்ம இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே இடம்லாம் வாங்க முடியாது. ஓகே காய்ஸ், அப்படியே நிறைய பொருள்லாம் வாங்கியாச்சு. நிறைய பொருள் வாங்கியிருக்கோம். செல்ஃபு, ஆமாம் காய்ஸ் செல்ஃபு வாங்குவோம் காய்ஸ். ஃப்ரிட்ஜோட முக்கியம் செல்ஃப் தான். செல்ஃபை வாங்கிக்கலாம். மீதி ஒரு $100 இருக்கும்ல, அது பொருளெல்லாம் வாங்கிக்கலாமா என்னன்னு புரியலை. இப்போதைக்கு கடையை ஐடியாவே வர மாட்டேங்குதே. சரி கடையில் பொருளெல்லாம் ஸ்டாக் பண்ணலாம். இதுதான் இருக்கலே நல்ல வேலை எனக்கு தோணுது. இருந்த காசில் ஒரு 100 மீதி இருக்குது. ஒரு லெவலில் 2 யூஸ் பண்ணதுக்கு இது பண்ணலாம். ஓகே காய்ஸ், நம்ம கடையில் அந்த பொருளெல்லாம் அடிக்காச்சு காய்ஸ். இப்போ ஒரு க்ளீனை போட்டுடலாமா? செல்ஃபு 200 100 தான்டா நினச்சிட்டு இருந்தேன். இந்த கேமராவெலாம் வேஸ்ட்டு காய்ஸ், ஒன்றும் பண்ண முடியல. ஒரு மண்ணதும் இல்லை பாருங்க காய்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எபிசோடில் கடை இவ்வளோண்டு தான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா பண்ணணும் காய்ஸ். நிறையா பண்ணணும். பில்லு போட்டாச்சு. பில்லு நான் பில்லு வாங்கிக்கோங்கண்ணா. எத்தனை தாட்டி வேணா நானும் பில்லா வாங்கிட்டு கிளம்புங்கண்ணா. ஓகே காய்ஸ், அவங்க ரொம்ப சில்லறை வேற கேட்டுக்கிறோம். ஐயோ திரும்ப மொட்டை சோறு ஆரம்பிச்சுட்டாங்க.
ஏதோ செட்டிங்ஸில் பண்ணி விட்டேனா என்னன்னு எனக்கே ஞாபகம் இல்லை காய்ஸ். ஏதாச்சும் பண்ணேன்னா எனக்கே ஞாபகம் இருக்காது. இதில் வேறு அக்கா இருங்கக்கா, பொறுமையாக இருங்கக்கா. ஐயோ மொட்டை சாகுறீங்களே டே, உன் கடை பக்கம் வரக்கூடாது. ஐயோ மொட்டையோட அண்ணனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பெரிய மொட்டையோ அடித்தாலும் அடிச்சிருவோம் போல். பாருங்க சட்டை ரவுடி சட்டை போட்டிருக்காங்க வந்து. ஐயோ பயமாக இருக்குது. அப்படிலாம் பயப்பட மாட்டேன். வந்தான்னு வச்சுக்கோங்க கையெல்லாம் அப்படியே வாயெல்லாம் உடச்சி பறக்க விட்டுறலாம். ஒன்றும் பரவாயில்ல. ஓகே டே மொட்டை என்ன உங்கள் அண்ணனை கூப்பிட்டுற? உங்கள் அண்ணன் என்ன பெரியாடா? போருங்க நம்ம பயமே இல்லாமல் நம்ம கடைக்கு வராங்க அண்ணனை கூப்பிட்டு. இனிமேல் நீ உங்கள் அண்ணனும் வந்தோன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அண்ணன் முன்னாடி அடிப்பேன் உடப்பேன் என்ன வேண்டாலும் பண்ணேன் சரியா? மொட்டைகளுக்கு நம்ம கடையில் இடம் இல்லை. மொட்டை இது பண்ணிடு, கடையை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். எப்படியோ ஒரு வழியா காசு இருந்ததில்ல ஃப்ரிட்ஜை வாங்கினேன். எனக்குள்ளே ஃப்ரிட்ஜை வச்சிடலாம். வச்சாச்சு. ஏதோ சேரு கீழுன்னு இருந்துச்சு. ஓகே கைஸ் ஃப்ரிட்ஜை வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரிட்ஜுக்கான பொருள் ஆர்டர் பண்ணணும்ல, அதெல்லாம் போட்டு வெளியே வச்சுருக்கேன். முட்டை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 1-2 போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சிடலாங்க. சரி முதல்ல முட்டையை வச்சாச்சு, முடிச்சிடலான்னே முட்டையை வச்சுட்டேன். ஓகே என்ன பண்ணலாம்? ஐயோ எதுவும் பண்ணிட வேணாம். முட்டை வச்சு இருங்க, கடை க்ளோஸில் தான் இருக்கால, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்புறமேட்டு செட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை போட்டு தண்ணி கீழே தண்ணியை கீழே வைப்போம். நான் சாப்பிட மாட்டேங்கிறனால மேலே வச்சிடலாம். ஏன்னா சின்ன பசங்க எடுத்தாங்க கீழே போட்டோம். சின்ன பசங்க யாரும் கடைக்கு வர வேணாம். ஆனால் அப்படியே ரியலிஸ்டிக்காக சொல்லணுன்னா அப்படி சொல்லலாம். பால் முட்டைலாம் தண்ணி பாக்கெட் பக்கத்தில் வைக்க வேணாம், பால் மேலே வச்சிடலாம் முட்டைக்கு பக்கத்தில். அப்போ தான் எக்கு பால் முட்டையெல்லாம் டக்குனு எடுத்துகிட்டு போவாங்க. அக்கா கடை க்ளோஸில் இருக்குன்னு தெரியாமல் வந்து பார்த்து போகுது. இது நம்ம இதில் இல்லையே, நான் வைக்கணும் ஃப்ரீசரில் தாங்க இதை வைக்கணும். இதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் டே இப்படி கடை இருக்கு. ஓகே இதெல்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே இதில் கடை நம்ம இதில் ஃப்ரெண்ட்ஸை கூட கூப்பிட்டு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்ன்ற சூப்பர் மார்க்கெட் ப்ராப்ளம்ஸ் கேம் விளையாடலாம். இன்னும் நான் மெஜேஸ்லாம் பண்ணுறோம் ஒரிஜினல் மனசுனா. ஓகே காய்ஸ் இதுவரை பார்த்து கொண்டு இருந்தது உங்கள் ஆதித் சேனல். பாய் பாய்.